ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு தேவனை ஆராதிக்க வந்திருக்கின்ற அருமையான திருச்சபையர்களுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். வாசிங்கள். இந்த ஓய்வு நாள் கூடுகைக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 12வது அதிகாரத்தின் 25வது வசனத்தை இந்த நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தின் 25வது வசனம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது என்று சொல்லி தன்னோடு கூட இருந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார். அங்கே வந்த வேதபாரகர் பரிசேயர் என்கின்ற கூட்டத்தை பார்த்து அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே அழகாக சொல்லியிருக்கிறார், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ஒரு ராஜ்யமும் பாழாய்ப்போம். ஆகவே ஒரு தேசத்துக்குள்ள பிரிவினைகள் இருந்தால், நல்ல கவனிங்க, எதிர்கட்சி ஆளும் கட்சி என்கின்ற பிரிவினைகள் வந்து அங்க தனக்குத்தானே அது பிரிந்திருக்கும் போது அந்த ராஜ்யம் முதல்ல பாழாய் போய்விடுகிறது. அடுத்ததாக ஒரே கட்சியில ஆளும் கட்சியிலேயே 2 பிரிவினைகள் வந்தால் அந்த தேசம் பாழாய் போய்விடும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்க, அடுத்ததாக சொல்கிறார், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ஒரு பட்டணமும் எந்த ஒரு வீடும் நிலை நிற்க மாட்டாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் தரப்போற வார்த்தைக்காக எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லாமா? இன்னும் உற்சாகமா சொல்லாமா? ஒரு பட்டணத்துல ஆளுங்கட்சியை சேர்ந்த 2 பேருக்குள்ள பிரிவினைகள் வந்தால் அந்த பட்டணமே என்ன ஆயிடுமா? நிலை நிற்காமல் போய்விடுமாம். அதெல்லாம் நம்ம விட்டுலாம். இன்னைக்கு நம்ம வீட்டை எடுத்துக்கொள்வோம். கடந்த 3 மாதத்துக்கு முன்பதாக நான் உங்களோடு கூட பேசும்போது இன்றைய கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்லி முதல் பாகத்தை நான் உங்களோடு கூட பேசினேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கு அந்த 2வது பாகத்தை குறித்து, வீட்டை குறித்து, இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தை குறித்து நானும் நீங்களும் தேவ செய்தியை கேட்க போகிறோம். எத்தனை பேர் ஆவலோடு கூட காத்திருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவதில்லை சொல்லாமா? இன்னும் உற்சாகமா சொல்லாமா? இந்த வசனத்தின் கடைசி பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். அதுல பட்டணத்தை விட்டுருவோம், வீட்டை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. புரிந்து கொண்ட எல்லாரும் நல்ல பலமா கரங்களை உயர்த்துறல்ல சொல்லுங்க. இன்னும் உற்சாகமா சொல்லுங்க. இன்னும் உற்சாகமா சொல்லுங்க. கடந்த முறை நான் பாகம் 1 உங்களோடு கூட பேசும்போது எப்படி தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்த ஒரு வீட்டை உங்கள் முன்பதாக வைத்து, ஒரு குடும்பத்தை உங்கள் முன்பதாக வைத்து, ஈசாக்கின் குடும்பத்தை உங்கள் முன்பதாக வைத்து, எப்படி வீட்டுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் பிரிவினை வந்ததினால், குறிப்பாக கணவன் மனைவிக்கு நடுவில் பிரிவினை வந்ததினால் பிற்காலத்தில் அந்த வீடு எப்படி சீரழிந்தது என்பதை நானும் நீங்களும் தெளிவாக கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இன்னொரு குடும்பத்தை உங்கள் முன்பதாக வைத்து, ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் இருந்த அந்த பிரிவினை அந்த வீட்டை எப்படி சின்ன பின்னமாக மாற்றினது, எப்படி சீரழிந்தது என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆவலோடு கூட காத்திருக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்துறாலே சொல்லுங்க. இன்னும் உற்சாகமா சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிற இந்த செய்தி முடிவதற்குள்ள வீட்டில் இருக்கிற பிரிவினைகள் எல்லாம் நீங்கி எல்லாம் சமாதானமாய் கடந்து செல்ல போகிறோம். ஆமென் சொல்ற எல்லாம் நல்ல பலமா கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னும் உற்சாகமாக, இன்னும் உற்சாகமாக, இன்னும் உற்சாகமாக வாசிங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தின் 1வது வசனம். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். நல்ல கவனிங்க. நீதிமொழிகள்ல இங்கே சாலமோன் அழகாக ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஒரு வீடு கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிற குடும்பத்தின் தலைவி, அதாவது மனைவி, எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? புத்தி உள்ளவங்களாக இருக்கணும். ஆமென் சொல்ற சகோதரிகள் எல்லாம் நல்ல பலமா கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துங்க. இவ்வளவுதானா? நீங்கள்லாம் புத்தி உள்ள ஸ்திரீகள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆவதும் பின்னாலே. பழமொழி இப்போ கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி, வசனம் கேட்குறேன், அடுத்து சொல்றீங்களா இல்லையா பார்க்குறேன். ஆவதும் பின்னாலே
அழிவதும் பின்னாலே. ஒரு வீடு கட்டப்படுறதும் அது இடிக்கப்படுற வீடு கட்டப்படுறதுன்னா நீங்க இந்த பில்டிங் எழுப்பி கட்டுவாங்களே அது கிடையாது. நல்ல ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாடகை வீட்டில் இருந்தா கூட ஒரு நல்ல அருமையான குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்பணும். ஆமென் சொல்ற சகோதரிகள் எல்லாம் நல்ல பலமா கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்ப நல்ல கவனிங்க, நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறதும் அதை எழுப்பாததும் யார் கையில இருக்குது? சகோதரிகள் கையில இருக்குது. திருமணமான சகோதரிகள் கையில ஆண்டவர் அதை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப நல்ல கவனிங்க, வீட்டுல குடும்ப தலைவி புத்தி உள்ளவங்களாக இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்குமா? நல்ல தேவ சமூகத்துல உண்மை உத்தமான ஒரு வீடாக இருக்குமா? அதே வீடு அழிஞ்சு போறதுக்கு காரணம் என்ன? அதே சகோதரி புத்தி இல்லாமல் சில காரியங்களை செய்வார்கள் என்று சொன்னால் அந்த வீடு அழிஞ்சு போயிடுமா? ஆகவே ஒரு வீடு நல்ல முறையில் கட்டி எழுப்பப்படுவதும் அதை அழிக்கிறதும் சகோதரியாகிய உங்கள் கையில ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க, இன்னும் உற்சாகமா சொல்லுங்க. இன்னைக்கு வேதத்துல ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயை உங்கள் முன்பதாக வைத்து அந்த புத்தி உள்ள ஸ்திரீ தன் புத்தியை ஒரு சில நேரங்களில் இழந்ததுனால அந்த குடும்பம் எப்படி சீரழிந்தது என்பதை நானும் நீங்களும் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் அவளோடு கூட காத்திருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துறாள் சொல்லுங்க. ஒரு அருமையான குடும்பம் தேவ சமூகத்தில் அந்த ஸ்திரீ புத்தி உள்ளவங்களாக இருந்ததுபடினால அந்த அருமையான குடும்பத்தை கட்டி எழுப்பினார்கள். கடைசியில் அந்த ஸ்திரீயினுடைய ஒரு புத்தி இல்லாத காரியத்தின் நிமித்தமாக அந்த வீடு பிற்காலத்தில் எப்படி சீரழிந்தது என்பதை பார்க்க போகிறோம். எல்லார் முகத்திலும் பயங்கரமான ஆர்வம் தெரிகிறது. ஆர்வம் உள்ளவங்க மட்டும் நல்ல பலமா கரங்களை உயர்த்துறல்ல சொல்லுங்க, இன்னும் உற்சாகமா சொல்லுங்க. சகோதரிகள் மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிடுங்க. அவங்கள பாருங்க, யார் கையை பிடிச்சிருக்கீங்களோ அவங்கள பாருங்க. என்ன யாரும் பார்க்காதீங்க, என்ன யாரும் பார்க்காதீங்க. சகோதரிகள் பிடிச்சிட்டீங்களா? நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. நம்முடைய குடும்பம் கட்டி எழும்புவதும் அழிவதும் நம்முடைய கையில தான் இருக்குது. நானும் நீங்களும் புத்தி உள்ளவங்களா இருந்தா நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்புவோம். புத்தி இல்லைன்னா அந்த குடும்பம் அழிந்து போய்விடும். சகோதரிகள் புரிந்து கொண்டவங்க நல்ல பலமா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இன்னும் உற்சாகமாக, இன்னும் உற்சாகமாக, இன்னும் உற்சாகமாக. வேதத்தில் மகா புத்திசாலியான ஒரு ஸ்திரீ அவள் நல்ல புத்தியோடு கூட இருக்கும்போது எப்படி அந்த வீடு அருமையாக இருந்தது என்பதையும், அந்த புத்தி உள்ள ஸ்திரீ சில நேரங்களில் தன்னுடைய புத்தி ஈனத்தினால அந்த குடும்பம் எப்படி அழிந்தது என்பதை நானும் நீங்களும் ஒரு குடும்பத்தை முன்பதாக வைத்து பார்க்க போகிறோம். மறுபடியும் கேட்கிறேன், எத்தனை பேர் ஆவலோடு கூட காத்திருக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்துற சொல்லுங்க, இன்னும் உற்சாகமா சொல்லுங்க. எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த குடும்பத்தை குறித்து 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 25வது அதிகாரத்தின் 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தின் 2வது 3வது வசனத்தை வாசிப்போம். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அந்த சரித்திரத்தில் நிறைய முக்கியமான வசனங்களை மாத்திரம் அந்த 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் இருக்கிற முக்கியமான வசனங்களை மாத்திரம் நான் உங்கள் முன்பதாக வைத்து அந்த குடும்பத்தில் உள்ள மனைவிக்கு புத்தி இல்லாதனால எப்படியாக மாறிவிட்டது என்பதை குறித்து தான் முக்கியமான வசனங்களை மாத்திரம் நானும் நீங்களும் தியானிக்க போகிறோம். நல்ல கவனிங்க, இந்த குடும்பத்தை குறித்து இங்க ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை எங்க இருந்துச்சான்? கர்மேல் என்கின்ற இடத்தில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனா இருந்தான். மகாபாரி குடித்தனக்காரனா வேற ஒண்ணும் இல்ல, பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யவான். அந்த மனுஷன் நல்ல ஃபேக்டரி வச்சிருந்ததுனால பெரிய ரிச் மேனாக இருந்தான். நல்ல வசதி வாய்ப்போடு கூட இருந்த ஒரு மனுஷனாக அவன் இருந்தான். பாருங்க, அவனுடைய வசதியை குறித்து அங்க ஆண்டவர் சொல்றாரு. அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, என்ன நடக்குது பாருங்க. அந்த தொழில்துறை என்னன்னு சொன்னா, அந்த நாட்கள்ல ஆடுகளுக்கு ரோமம் வளர்ந்துருச்சுன்னா அதை கத்தரித்து
அதனால கம்பளிகளை செய்கிற தொழில்துறை அப்பொழுதே இருந்தது. நல்ல கவனிங்க, இன்றைக்கும் அந்த ஆட்டு மயிர்னால கம்பளிகளை செய்கிற பழக்கம் இருக்கிறபடியே கிட்டத்தட்ட 3000 வருடங்களுக்கு முன்பதாகவும் அந்த மனுஷன் என்ன பண்ணானா, ஒரு ஃபேக்டரி வைத்து தான் கிட்ட இருந்த ஆடுகளுக்கு மயிர் கத்தரித்து அதை கம்பளியாக செய்கிற ஒரு பெரிய ஃபேக்டரியை அவன் வைத்திருந்தான். நடந்தது என்ன வாசிங்க. அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும், நல்ல கவனிங்க, அந்த மனுஷனுடைய அந்த ஃபேக்டரி வச்சிருந்த அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். நல்ல பேரை ஞாபகத்தில் வச்சுருங்க. அந்த மனுஷன் பேரு நாபால், அவனுடைய மனைவி பேரு என்ன, அபிகாயில். தொடர்ந்து வாசிங்க. அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தால். 2 கேரக்டரை குறித்து ஆண்டவர் அந்த ஸ்திரீயை குறித்து குறிப்பிடுகிறார். முதல்ல அந்த ஸ்திரீ யாராம், மகா புத்திசாலி. அடுத்ததாக ரூபவதி, ரொம்ப அழகாக இருந்தார்களாம். நல்ல கவனிங்க, நாபால் என்கின்ற அந்த மனுஷனுக்கு அந்த ஒரு அழகான மனைவி, அந்த மனைவி ரொம்ப புத்திசாலியாம், பயங்கரமான ஒரு புத்திசாலியாக இருந்தார்கள். அந்த புருஷனோ முரடனும் தூராக்கிருதனுமாய் இருந்தான். அப்பனா அவன் காலேபுடைய சந்ததியான். சரி, நல்ல கவனிங்க, நடந்தது என்ன, அந்த நாபால் என்கிற மனுஷன் பயங்கரமான முரட்டுத்தனமான ஒரு மனுஷன். அது மட்டும் இல்ல, எப்படி இருந்தானா, துராக்கிருதனுமாய் இருந்தான். அப்படின்னு சொன்னா அதோடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, யார் பேச்சையும் கேட்காதவன், யாரையும் மதிக்காதவன், கூடவே அவனுடைய செயல்கள் எல்லாம் ஒரு மோசமான ஒரு செயல்களாக இருந்ததாம். நல்ல கவனிக்க, ஒரு புத்திசாலி மனைவிக்கு கணவன் எப்படி இருந்தானா, ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு மனிதன், யார் பேச்சையும் கேட்காத ஒரு மனிதன், தன் இஷ்டப்படி செய்கிற மனிதன். அது மட்டும் இல்ல, அவனுடைய செய்கைகள் எப்படி இருந்ததாம், மோசமான ஒரு செய்கைகளாக இருந்ததாம். நல்ல கவனிக்க, இதுதான் அவருடைய குடும்பத்தின் அறிமுகம். ஆனாலும் பாருங்க, முரடனா இருந்த ஒரு மனுஷன் நல்ல ஒரு ஃபேக்டரியை வைத்து, நிறைய வேலையாட்களை வைத்து ஒரு பெரிய ஃபேக்டரியை அவன் நடத்தி கொண்டிருந்தான். இந்த சம்பவம் இப்படி ஆரம்பிக்க அந்த குடும்பத்தின் முடிவு, நல்ல கவனிங்க, அந்த அபிகாயில் புத்திசாலியான ஒரு ஸ்திரியை இருந்ததுனால அருமையான ஒரு வீட்டை, அருமையான ஒரு குடும்பத்தை தனக்கென்று உருவாக்கி இருந்தாள். ஏராளமான வேலைக்காரிகள் வீட்டில் இருந்தாங்க. ஏராளமான கழுதைகள் அங்கே இருந்தது. நல்ல கவனிங்க, இந்த நாட்கள்ல கார் வச்சிருக்கிற மாதிரி அந்த நாட்கள்ல கழுதை வச்சிருந்தா பணக்காரங்க. நல்ல கவனிங்க, கழுதை தான் போக்குவரத்துக்கு பயன்படக்கூடியது. ஆகவே 2 வீலரோ காரோ இந்த காலத்துல இருக்கிற மாதிரி அந்த காலத்துல எவ்வளவு கழுதை இருக்குது அப்படின்னு சொன்னா அவர்கள் பணக்காரர்கள் என்று அர்த்தம். அப்போ நல்ல கவனிங்க, நிறைய வேலைக்காரிகள் வீட்டில் இருக்கிறாங்க. அவன் ஃபேக்டரி வச்சிருந்ததுனால ஏராளமான வசதி வீட்டில் இருந்தது. இந்த அபிகாயிலுக்கு தாதிமார் என்று சொல்லுகிற, கூடவே பணிவிடைக்காரிகள், அவளோடு கூட இருந்து வேலை செய்கிற வேலைக்காரிகளும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க பிரயாணம் பண்ணுவதற்கு ஏராளமான கழுதைகளும் அங்கே இருந்தது. இப்படி இதற்கெல்லாம் காரணம் என்ன, அந்த மனுஷனுடைய அந்த ஐஸ்வர்யத்துக்கு காரணம் என்ன, வீடு நல்ல கட்டி எழுப்பப்பட்டதுக்கு காரணம் என்ன, இந்த அபிகாயில் மகா புத்திசாலியா இருந்தால். கரங்களை உயர்த்துவார் அல்ல சொல்லுங்க, இன்னும் உற்சாகமா சொல்லுங்க, இன்னும் உற்சாகமா சொல்லுங்க. நம்முடைய வசனம் என்ன, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை தன் கைகளினால் இடித்து போடுகிறாள். அவளே இடிச்சு போட்டுறா. புத்தியீனமாய் நடக்கும் போது புத்தி உள்ள ஸ்திரீகள் நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். ஆனா அதே ஸ்திரீ சில நேரங்களில் புத்தியீனமாய் நடந்து கொண்டால் எப்படி ஒரு நல்ல குடும்பத்தை எழுப்புறாங்களோ அதை அப்படியே அவர்களால் இடிக்கவும் முடியும். எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? நல்ல கரங்களை உயர்த்துறாள் சொல்லுங்க, இன்னும் உற்சாகமா சொல்லுங்க. கடைசியில் இந்த குடும்பத்தின் பரிதாபமான முடிவை கொஞ்சம் கவனித்து பாருங்க. இப்போ நேராக அதுல 42வது வசனத்தை வாசிப்போம். 42வது வசனம் 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தின் 42வது வசனம். பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி, தான் வீட்டில் இருந்த, ஆமா இன்னைக்கு கார்ல பிரயாணம் பண்ற மாதிரி 2 வீலர்ல பிரயாணம் பண்ற மாதிரி ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை, தன் வீட்டில் தன் கணவர் தனக்கென்று ஒதுக்கின, தனக்கு பணிவிடை செய்யக்கூடிய 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாதிபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். நல்ல கவனிங்க, ஒரு புத்திசாலியான ஒரு பொண்ணு, அதுவும் மகா புத்திசாலியாம், அழகான ஒரு மனைவி, நாபாலுக்கு மனைவியா இருந்தவள். நடந்தது என்ன, இந்த அதிகாரத்தின் முடிவில்
தாவீதுக்கு மனைவி ஆனாலாம். நல்லா கவனிங்க. அபிகாயில் தீவிரித்து எழுந்து, சாதாரணமா எழும்பல, அவசரமா எழும்புறாங்க, ரொம்ப வேகமா எழும்புறாங்க. வேகமா எழும்பி தான் புருஷன் தனக்காக கொடுத்த கழுதை கூடவே 5 தாதிமார்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாதிபதிக்கு பின் சென்று தாவீதுக்கு மனைவி ஆனார்கள். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் இப்படிப்பட்ட மோசமான பிரச்சனைகள் இருக்கிறது. அநேகரால வெளியே சொல்ல முடியாதுங்க. சில மனைவிமார் செய்கிற துரோகத்தை சில கணவர்மாரால வெளியே சொல்ல முடியாதபடிக்கு உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு, ஐயோ என் மனைவி இப்படி இருக்கிறாளா என்று சொல்லி, இல்லை என்று சொன்னா என் கணவன் இப்படி இருக்கிறாரா என்று சொல்லி, அதை வெளியில சொன்னா அசிங்கமே என்று சொல்லிக்கொண்டு குடும்ப மானத்தை பாதுகாக்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே வைத்து புழுங்கி கொண்டிருக்கிற ஏராளமான கிறிஸ்தவ குடும்பம் இன்றைக்கும் ஒன்று வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நாபால் என்கிறவனுக்கு மனைவியாய் இருந்த மகா புத்திசாலியான நல்ல ரூபவதியான இந்த அபிகாயில் கடைசியில தாவீதுக்கு மனைவியாகி தன்னுடைய புத்திசாலித்தனத்தை இழந்து தாவீதுக்கு மனைவியான பின்னணி என்ன? நல்ல அருமையான வீட்டை கட்டி எழுப்பின அதே அபிகாயில் அந்த வீட்டை தன்னுடைய கைகளினால இடித்து போட்டதற்கு காரணம் என்ன? அதன் பின்னணி என்ன? இதை குறித்து நானும் நீங்களும் தியானித்து தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, நான் ஒரு புத்தியை இழந்த அபிகாயிலை போல இருக்கக்கூடாது என்று சொல்லி, சகோதரிகளும் நான் ஒரு முரட்டுத்தனமான நாபாலாக இருக்கக்கூடாது என்று சகோதரர்களும் ஒப்பு கொடுத்து கடந்து செல்ல போகிறோம். ஆமென் சொல்ற எல்லாம் நல்ல பலமா கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னும் உற்சாகமாக மகா புத்திசாலியான அந்த அபிகாயில் கடைசியில் தன்னுடைய புத்தியினத்தை இழந்து தாவீதுக்கு மனைவியான தன்னுடைய குடும்பத்தை இடித்து போட்ட அந்த காரணம் என்ன? அதன் பின்னணி என்ன? இதை குறித்து நானும் நீங்களும் பார்க்க போகிறோம். நல்ல கவனிங்க. அதன் பின்னணியின் ஒரு சில காரியங்களை நான் முதலாவது உங்களுக்கு சொல்லட்டும். இந்த நாபால் கர்மேலில் தன் ஆட்டுக்கு மயிர்களை கத்தரித்து கொண்டிருந்த அந்த காரியத்தை தாவீது கேள்விப்பட்டார். நல்ல கவனிங்க. தாவீது அப்பொழுது வனாந்தரத்தில் இருந்தார். ஏனென்றால் சவுல் ராஜாவுக்கு பயந்து, சவுல் தன்னை கொன்று போட வருகிறான் என்று சொல்லி பயந்து சவுலுடைய கைக்கு தப்பி வனாந்தரத்தில் இருக்கும்போது ஒரு சில வாலிபர்களை தன்னோடு கூட சேர்த்து கொண்டான். தாவீது அந்த நேரத்தில் ராஜா கிடையாது. நல்ல கவனிங்க. தாவீது யார் கிடையாது? ராஜா கிடையாது. இஸ்ரவேல்ல ராஜா யாருன்னு சொன்னா சவுல் தான் ராஜாவாக இருந்தார். தாவீதுக்கு பச்சையா சொல்ல போனா அவருடைய டியூட்டி என்னன்னு சொன்னா, ஒரு பெரிய தாதா, ஒரு வெட்டி ஆபீசர். அவருக்கு வேலை என்ன? வனாந்தரத்தில் இருந்து எவனையாவது அடிச்சு பிடிச்சு அவங்ககிட்ட இருந்து கேட்டு வாங்கி சாப்பிட்ற ஒரு பழக்கம். தானும் தன்னோடு கூட இருந்த வாலிபர்களுக்கும் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, இங்க போய் மாமூல் கேட்பாங்க தெரியுமா? சில ரவுடிகள் வந்து கடைகளில் போயிட்டு மாமூல் வசூலிப்பாங்களே, அந்த மாமூல் வசூலிக்கிற வேலை தான் யாருக்கு இருந்ததுன்னு சொன்னா தாவீதுக்கு இருந்தது. நேரம் போவாரு, இந்த பாரு அவங்க அடியாட்கள் அனுப்புவார். வாலிபர்கள் போய் தாவீது கேட்கிறாரு, இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே தாவீதுடைய அந்த பலத்தை பார்த்து, அவங்க அந்த ரவுடிசத்தை பார்த்து அவர்களாகவே தானாவே கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நாபால் கர்மேல்ல தன் ஆடுகளுக்கு மயிர் கத்தரித்து கொண்டிருக்கிறான் என்ற காரியத்தை தாவீது கேள்விப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஒரு 10 வாலிபரை கூப்பிட்டு, நீங்க போயிட்டு நாபால்கிட்ட போயிட்டு உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், உன் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்துக்கும் சமாதானம். தாவீது இப்பொழுது எங்களை அனுப்புனாரு. நாங்க வனாந்தரத்தில் உம்முடைய மெய்ப்பெருக்கு ரொம்ப காவலா இருந்தோம். உம்முடைய ஆடுகள்ல ஒன்றுமே திருடு போகாதபடிக்கு நாங்க ரொம்ப உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். உங்க மெய்ப்பர்களை கேட்டு பாருங்க, அதை உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போதும் தாவீது உம்முடைய கையில எதையாவது கேட்டு வாங்கிட்டு வர சொன்னார் என்று சொன்ன உடனே அந்த நாபால் வெகுண்டு எழும்புறார். வாசிங்க அந்த வசனத்தை, 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? நல்ல கவனிங்க. எங்களுக்கு ஆகாரத்துக்கு தேவையானதை உம்முடைய கையில தாவீது வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு நாபாலுக்கு இப்ப பயங்கரமா கோபம் மூழுது. காரணம் என்ன? அவர் முரடன், யார் பேச்சையும் கேட்காதவர்,
கூடவே தன்னுடைய செய்கைகள் எல்லாம் எப்படிப்பட்ட செய்கை, மோசமான ஒரு செய்கைகளாக இருந்தாலும் நல்ல கவனிக்க என்ன சொல்றார் பாருங்க. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதித்திரமாக, தாவீது என்பவன் யார்? தாவீத அந்த கேட்ட அந்த ஏரியாவே அலறும், அப்படி ஒரு பெரிய தாதா, அங்க பெரிய ரவுடி. ஆனா இவர் கேட்கிறாரு, தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன சொல்றாரு பாருங்க. தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. தாவீதை குறித்து எனக்கு தெரியாதா? சவுல் கையில இருந்து ஓடி வந்தவன் தானே அவனை குறித்து எனக்கு தெரியும். தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நல்ல கவனிங்க, நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்தரிக்கலாக நான் அடித்து சமையல் பண்ணிவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேன் என்றான். போங்கடா, உங்க தாவீதுட்ட போய் சொல்லுங்க. அவன் யாரு? என்கிட்ட கேட்கறக்கு அவன் யாரு? அந்த ஈசாயின் குமாரன் யாரு? நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என்கிட்ட வேலை செய்கிற அந்த மயிர் கத்தரிக்கிற அந்த வேலையாட்களுக்கு நான் சமையல் பண்ணி வச்சிருக்கிறத எடுத்து முன்பின் தெரியாத ஒருத்தனுக்கு நான் கொண்டு கொடுப்பேனா? நான் கொடுக்க மாட்டேன், போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். நல்ல கவனிங்க, அந்த நாபால் முரடனாக இருந்தாலும் நல்ல கவனிங்க, நல்ல ஒரு ஃபேக்டரியை நிர்வாகம் பண்ணுகிறவனாக இருந்தான். ஆமா, நல்ல ஃபேக்டரி வச்சிருந்தாரு. அந்த ஃபேக்டரியை திறமையாக நிர்வாகம் பண்ணுகிறவராக இருந்தார். முரடர் தான், யார் பேச்சையும் கேட்காதவன் தான். அவனுடைய செய்கை எல்லாம் மோசமான செய்கைகளாக இருந்தாலும் தன்னுடைய தொழில் விஷயத்தில் ரொம்ப பெர்ஃபெக்டா நடந்து கொண்டான். காரணம் என்ன? நான் என் வேலையாட்களுக்கு அடிச்சு வச்சிருக்கிறேன், என்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு நான் சரியா நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கொடுக்கணும். இதை எடுத்து எவனுக்கா நான் கொடுப்பேனா? நான் மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல அந்த நாபால் மிகவும் தீவிரமாக இருந்தார். அதனால என்ன பண்ணிட்டாரு? தாவீது கேட்டதுக்கு அவனுக்கு கொடுக்க முடியாதுப்பா, போங்க அப்படின்ட்டாரு. நல்லா கவனிக்கங்க, நாபாலுடைய நல்ல கேரக்டரும் அங்கே இருக்கிறது. நல்ல ஒரு வீட்டுல நல்ல வசதிகளை செய்து கொடுத்திருந்தான். தன்னுடைய மனைவிய ஒரு ராணி மாதிரி வச்சிருந்தான். ஏராளமான வேலைக்காரிகள் இருந்தாங்க. இந்த மனைவிக்கு பணிவிடை செய்யறதுக்கு ஏராளமான தாதிமார்கள் இருந்தார்கள். மனைவி ஆங்காங்கே பிரயாணம் பண்றதுக்கு ஏராளமான கழுதைகளை அங்கே கொடுத்திருந்தான். வீட்டையும் சரியாக நிர்வாகம் பண்ணுகிறவனாக இருந்தான். தன்னுடைய ஃபேக்டரியையும் சரியாக நிர்வாகம் பண்ணுகிறவனாக இருந்தான். அதுல அந்த மனுஷனை எந்த குறையும் சொல்ல முடியாது. காரணம், தங்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு சரியா சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சான். அவங்களுக்கு ஒருவேளை சம்பளத்தை கரெக்டா கொடுத்துருப்பான். அப்படிப்பட்ட மனுஷன் முன்பின் தெரியாத தாவீது வந்து கேட்டனால கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே தாவீதின் அந்த 10 வாலிபர் போயிட்டு நேர தாவீது கிட்ட போயிட்டு, நாபால் கிட்ட நாங்க போனோம், அவன் இந்த மாதிரி எங்களை துரத்தி அனுப்பிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே தாவீதுக்கு இப்போ பயங்கரமா கோபம் எழும்புது. நான் கேட்டு தரலையா? என் பேரை கேட்டாலே இந்த வனாந்திரத்திலே அத்தனை பேரும் அதிர்ந்து போய் நம்ம கேட்காமலேயே கொடுப்பாங்க. ஆனா இப்போ இவர் இந்த நாபால் இப்படி கொடுக்க மாட்டேங்கிறானா? நாபால் கிட்ட போயிட்டு நம்ம எவ்வளவு தன்மையா பேசணும், அவனுடைய மந்தைகளுக்கு நம்ம எப்படி காவலாக இருந்தோம், அதனால அவரவர் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 400 அடியாட்களை கூட்டிட்டு 200 பேரை ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு மீதி 200 பேரை தன்னோடு கூட கூப்பிட்டுட்டு பொழுது விடுகிறதுக்குள்ள நாபாலுக்கு சுவர்ல நீர் விடுகிற நாய் முதலாய் இல்லாதபடிக்கு அவனையும் அவன் குடும்பத்தையும் அப்படியே அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தாவீது 200 அந்த ஆயுதம் தரித்த வாலிபர்களை தன்னோடு கூட சேர்த்து கொண்டு நாபாலுக்கு விரோதமாக வர, அதை கேள்விப்பட்ட ஒரு வேலைக்காரன் நேர வந்து தன்னுடைய எஜமாட்டி அபிகாயில் கிட்ட வந்து அந்த நாபாலை குறித்து சில காரியங்களை சொல்ல, இந்த பாருங்கம்மா எஜமாட்டி அம்மா, நம்ம தாவீது வந்து நமக்கு ரொம்ப உதவி செஞ்சவர், நம்முடைய மந்தை மேய்ப்பருக்கும் நம்முடைய ஆடுகளுக்கும் காவலை கொடுத்தவர், ஒரு ஆடு கூட திருடு போகாதபடிக்கு அவங்க நமக்கு பாதுகாப்பா இருந்தாங்க, நமக்கு நன்மை தான் செஞ்சிருந்தாரு. ஆனா இந்த மனுஷனை பாருங்க, உம்முடைய அந்த நம்முடைய எஜமான பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எஜமாட்டியிடம் தன்னுடைய எஜமானை குறித்து அங்க கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்ன கம்ப்ளைண்ட் பாருங்க, 17வது வசனத்தை வாசிங்க. அந்த வேலைக்காரன் சொல்றான் பாருங்க, இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும், நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் மேல் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ
ஒருவரும் தம்மோடு பேசக்கூடாதபடிக்கு பேலியாலின் மகனாய் இருக்கிறார். கை நீட்டி சம்பளம் வாங்குறான் எஜமான் கிட்ட. அந்த எஜமான குறித்து எஜமாட்டிக்கிட்ட வந்து அவ்வளோ மோசமான ஒரு வார்த்தையை சொல்றான். இவரோ ஒருவரும் தம்மோடு பேசக்கூடாதபடிக்கு பேலியாலின் மகனாக இருக்கிறார். உன் புருஷன் யாரு தெரியுமா? யாரும் அவங்ககிட்ட போய் பேச முடியாது. அப்படிப்பட்ட பேலியாலின் மகன்னா அவன் என்னன்னா சாத்தானுடைய பிள்ளை. ஆமா, அடங்காதவன். அவனுக்குள்ள ஈவில் ஸ்பிரிட் நிறைய இருக்குது. அதனால யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எஜமானை குறித்து எஜமாட்டிக்கிட்ட வந்து அவன் குற்றம் சாட்டுகிறவனாக இருந்தான். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை நான் அந்த அபிகாயில் கேட்ட உடனே, யாருடா நீ, யாரை பத்தி என்கிட்ட நீ கம்ப்ளைண்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு பதிலாக என் புருஷனை இப்படி குறை சொல்றியாடா? புருஷன் முரடன் தான், யார் பேச்சையும் கேட்காதவன் தான். அவனுக்குள்ள முரட்டுத்தனமான குணம் ஏராளமாக இருந்தது, உண்மைதான். ஆனாலும் தன் வேலைக்கு தன்னுடைய தொழில்துறையையும் வீட்டையும் சரியாய் நிர்வாகம் பண்ணுகிற அந்த மனுஷனை பார்த்து இவன் பேலியாலின் மனுஷன் சொன்ன உடனே அவனை தரக்குறைவாக பேசுவதற்கு இந்த அபிகாயில் இடம் கொடுத்தார்கள். எனக்கு அருமையான சகோதரிகளே, உங்க வீட்டுக்காரரையும் உங்க பிள்ளைகளையும் யாரும் தரக்குறைவாக பேசுவதற்கு இடம் கொடுக்காதீர்கள். ஆமென் சொல்ற எல்லாம் நல்ல பலமா கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னும் உற்சாகமாக, இன்னும் உற்சாகமாக, இன்னும் உற்சாகமாக வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரரே, உங்க மனைவியா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளாக இருக்கட்டும், மூன்றாவது ஒரு மனுஷர் வந்து அவர்களை தரக்குறைவாய் பேசுவதற்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென் சொல்ற சபையார் எல்லாரும் நல்ல பலமுறையும் பலமா கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னும் உற்சாகமாக, இன்னும் உற்சாகமாக, இன்னும் உற்சாகமாக. தாவீது ஆள் அனுப்பி கேட்ட உடனே அவனுக்கு கொடுக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. அது நாபாலுடைய இஷ்டம். அவனுக்கு கொடுக்கணும்னா கொடுத்திருக்கலாம், வேண்டான்னா விட்டுருக்கலாம். அது அவனுடைய இஷ்டம். காரணம் என்னன்னா அவனுடைய பொருள். அவன் வந்து கைக்கு உதவினதை ஏதாவது கொஞ்சம் கொடுங்க, நலமான காரியத்தை எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு எங்களோடு கூட இருக்கிறவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது தன்மையாக தான் கேட்டாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் தாங்கிட்ட இருக்கிறத எடுத்து கொடுக்கிறதும் கொடுக்காததும் யாருடைய இஷ்டம்? நாபாலுடைய இஷ்டம். நல்ல கவனிங்க, தாவீது அந்த தன்னுடைய ரவுடிசத்தை பயன்படுத்தி உடனே நான் கேட்டு தரலையா அப்படின்னு சொல்லிட்டு நாபாலையும் அவன் குடும்பத்தையும் அழிக்க வரும்போது அந்த வேலைக்காரன் தன்னுடைய எஜமான குறித்து தரக்குறைவாக தன்னுடைய எஜமாட்டிகிட்டே வந்து சொல்லும் போது நேர போய் அவன் சட்டை எடுத்து பிடிச்சிட்டு, நீ யார்டா, நீ யாரை பார்த்து நீ குறை சொல்ற, என் புருஷனை பார்த்து நீ இப்படி சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய அந்த அபிகாயில் அவன் பேச்சுக்கு இடம் கொடுத்து தரக்குறைவா இன்னொருத்தன் பேசுறதுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருந்தால். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரியே சகோதரனே, அந்த அபிகாயில் மகா புத்திசாலியா இருந்தாலும் அந்த புத்திசாலியான அபிகாயில் சில நேரங்களில் செய்த புத்தியீனமான காரியம்தான் அந்த குடும்பம் சீரழிந்து கடைசியில் நாபாலுக்கு மனைவியாக இருந்த அபிகாயில் தாவீதுக்கு மனைவியாக கூடிய ஒரு மோசமான சந்தர்ப்பம் நேரிட்டது. நல்ல கவனிங்க. வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரிகளே சகோதரரே பெற்றோரே பிள்ளைகளே, உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை பத்தி மற்றவங்க தரக்குறைவா பேசுவதற்கு நானும் நீங்களும் இடம் கொடுக்க கூடாது. ஆமீன் சொல்றவங்கள நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க. இன்னும் உற்சாகமா சொல்லுங்க, இன்னும் உற்சாகமா சொல்லுங்க. உன்ன இந்த காரியத்தை கேட்ட உடனே இந்த அபிகாயில் செய்த முதல்ல தம் புருஷனை தரக்குறைவாய் பேசுவதற்கு இடம் கொடுத்தார்கள். இரண்டாவதாக இந்த அபிகாயில் புத்தியீனத்தை இழந்து செய்த காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. இப்போ அதே அதிகாரத்தில் 18வது 19வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும், உடனே இந்த வேலைக்காரன் சொன்னானோ இல்லையோ எவ்வளவு அவசரமா சமைச்சிருக்காங்க பாருங்க. 5 ஆடுகளை பிடிச்சு அடிச்சு உடனே யாருக்கு? தாவீதுக்கு சமையல் பண்றாங்க. என்னெல்லாம் எடுத்தாங்களா? 200 அப்பத்தை எடுத்துட்டாங்க, அதுக்குள்ள 2 துருத்தி திராட்சை ரசத்தை எடுத்துட்டாங்க, சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளை எடுத்துட்டாங்க. தொடர்ந்து வாசிங்க பாருங்க. 5 படி வறுத்த பயற்றையும். அப்ப எவ்வளவு ஐஸ்வர்யவானா இருந்தா அந்த நாபால், எவ்வளவு ஐஸ்வர்யவானா இருந்தா அவன் வீட்டுல இவ்வளவு பொருட்கள் இருந்திருக்கு பாருங்க. 5 படி வறுத்த பயற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும், ட்ரைடு கிரேப்ஸ். ஆமா,
அந்த திராட்சை நம்ம வாங்குறது தெரியுமா, ட்ரைடு கிரேப்ஸ், அது 200 திராட்சை 100 திராட்சை கொலையாம், வற்றலான 200 அத்திப்பழ அடிகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி. ஏராளமான கழுதை வீட்டில் இருந்துச்சு, ஏராளமான ஐஸ்வர்யம் வீட்டில் இருந்துச்சு. தாவீது இப்படி கேட்டு அந்த நாபால் கொடுக்கலன்னு சொன்ன உடனே இந்த அம்மா அவங்க இஷ்டத்துக்கு புத்தியினத்தை இழந்து தாவீதுக்கு எதெல்லாம் ஏத்துறாங்க பாருங்க. 5 சமையல் பண்ணப்பட்ட ஆடு, கூடவே 200 வற்றலான அத்திப்பழ அடை, 100 வற்றலான திராட்சை கொலை, 200 அப்பம், இதெல்லாம் எடுத்து 2 துருத்தி திராட்சை ரசம், இதெல்லாம் எடுத்துட்டு அதை வீட்டில் இருக்கிற கழுதைகள் மேல் ஏற்றி, தொடர்ந்து வாசிங்க. தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினால், தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த இடத்துல தான் 2வது அபிகாயில் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை இழந்தார்கள். வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரிகளே, உங்க புருஷனுக்கு தெரியாம நீங்க எதையும் செய்யக்கூடாது. வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரரே, உங்க மனைவிக்கு தெரியாம நீங்க எதையும் செய்யக்கூடாது. வந்திருக்கிற எனக்கு அருமையான பிள்ளைகளே, தாய் தகப்பனுக்கு தெரியாம எதையும் செய்யக்கூடாது. ஆமீன் சொல்ற சபையார் எல்லாரும் நல்ல பலமா கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னும் உற்சாகமாக, இன்னும் உற்சாகமாக, இன்னும் உற்சாகமாக. மகா புத்திசாலியான அபிகாயில் புத்தியினத்தை இழக்கிறதுக்கு 2வது காரணம் என்ன? தான் செய்ய போகிறத தன் கணவனுக்கு அவள் அறிவிக்கவில்லை. ரொம்ப டேஞ்சருங்க, ரொம்ப டேஞ்சர். வீட்டுக்குள்ள நல்ல ஒரு நீங்கள் அருமையான வீட்டை கட்டி எழுப்பின ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாக இருக்கலாம். ஆனா வீட்டுக்காரருக்கு தெரியாம எதையாவது செஞ்சீங்கன்னு சொன்னா அதே வீட்டை நீங்க இடிக்கிறதுக்கு அர்த்தம். எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லே சொல்லுங்க. இன்னும் உற்சாகமா சொல்லுங்க, இன்னும் உற்சாகமா சொல்லுங்க. நல்ல நீங்க திருமணம் முடிந்த பிறகு கணவனும் மனைவியும் இணைந்து எதை செய்தாலும் ஒற்றுமையோடு கூட செய்யணும். ஆமா, புருஷனுக்கு தெரியாம மனைவியோ, மனைவிக்கு தெரியாம புருஷனோ, பெற்றோருக்கு தெரியாம பிள்ளைகளோ எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில மனைவிமார் வீட்டில் குடும்ப கஷ்டங்கள் நிறைய இருக்கும். தாய் தகப்பனு கட்டி கொடுத்த பிறகு நிறைய கடன் இருந்திருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, கணவனுக்கு தெரியாம தாய் தகப்பனுக்கு நிறைய உதவிகளை செய்வார்கள். நீங்க வீட்டை இடிக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. அதே போல புருஷர்கள் உங்களுக்கு எங்களுக்கு தான் நிறைய அதிகாரம் இருக்குது, எங்க இஷ்டப்படி தான் செய்யணும். அதனால என் மனைவிக்கு தெரியாம என் தாய் தகப்பனுக்கு இதை செய்வேன், என் உற்றார் உறவினருக்கு இதை செய்வேன். நோ பிரதர்ஸ், தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. வீட்டில் இப்படி ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னா கணவனும் மனைவியும் ஆலோசனை செய்துதான் இதை செய்ய வேண்டும். ஆமீன் சொல்ற எல்லாம் நல்ல பலமா கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னும் உற்சாகமாக, இன்னும் உற்சாகமாக, இன்னும் உற்சாகமாக. ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிங்க. ஆமா, பக்கத்தில் உட்காந்து கையை பிடிங்க. கையை பிடிச்சு அவங்க முகத்தை பாருங்க, முகத்தை பாருங்க. திருமணமானவங்க மட்டும், ஆமா, மற்றவங்க வேண்டாம். திருமணமானவங்க மட்டும் அப்படி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. நானும் நீங்களும் நம்ம இஷ்டத்துக்கு புருஷனுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாம எதையும் செய்யக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து தீர்மானம் எடுத்துதான் எதையும் செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லே சொல்லுங்க. இன்னும் உற்சாகமா சொல்லுங்க. இன்னைக்கு புருஷனுக்கு தெரியாம நிறைய கடன் வாங்கின சகோதரிகள் உண்டு. மனைவிக்கு தெரியாம நிறைய கடன் வாங்கி சீரழிந்த புருஷன்மார் உண்டு. ஆகவே நல்ல கவனிங்க, எது கேட்டாலும் ஆலோசனை கேட்டுதான் நீங்கள் செய்ய வேண்டும். வேதமும் அதைத்தான் நமக்கு கற்றுத் தருகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியருடைய நிருபம் 7வது அதிகாரத்தின் 3வது 4வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தின் 3வது 4வது வசனத்தை வாசிப்போம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். ஆமா, திருமணம் முடிஞ்ச உடனே நல்லா கவனிங்க, இது வசனம் ரொம்ப முக்கியம். புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை எல்லாத்தையும் செய்யணும். மனைவி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்யணும். அந்த நேரத்தில் தேவை அறிந்து நீங்கள் சேவை செய்யணும். நல்லா கவனிங்க, தேவை அறிந்து சேவை செய்யணும். ஆமாம், புருஷன் வேலையில் ரொம்ப டயர்டாக வந்திருப்பார்.
டயர்டாக வந்த மனுஷங்கிட்ட அது இல்லை இது இல்லை, ஆமாம் அவ்வளோ கடன் இருக்குது இவ்வளோ கடன் இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருக்கிறீங்களா, இதெல்லாம் சொல்லாதீங்க. கொஞ்சம் நேரம் எதையும் பேசக்கூடாது. அவர் டயர்டாக வந்திருப்பார். வந்த உடனே அவருக்கு தேவை என்ன, உடனே ஒரு காஃபி போட்டு கொடுக்கணும். இல்லை ரொம்ப பசியாக இருந்தாருன்னா ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி புருஷனும் மனைவிக்கு என்னென்ன நேரத்தில் என்ன தேவைங்கிறத சரியாக நீங்கள் கொடுக்கணும். ஆமாம், வீட்டில் பொருட்கள் சரியாக இருக்குதா, எல்லா மளிகை ஜாமானும் இருக்குதா, எதுவும் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். உங்கள் மனைவியின் தேவைகளை உங்ககிட்ட சரியாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தான் அவங்க தேவைகளை நீங்கள் சந்திக்கணும். நல்லா கவனிக்கங்க. ஒரு பெரிய மரம் ஒன்று நிற்குது. அந்த மரத்துடைய நுனி இலைக்கு தண்ணீர் தேவை என்பதை அந்த மரத்துடைய வேர் அறிந்து பூமியிலிருந்து தண்ணீரை உறிஞ்சி தன்னுடைய கிளைகள், தன்னுடைய மற்ற கீழே இருக்கிற இலைகள் கூடவே தன்னுடைய நுனி இலைக்கும் தண்ணி தேவைங்கிறத அந்த நுனி இலை கேட்காமலேயே கீழே இருந்து தண்ணீரை உறிஞ்சி அந்த நுனி இலைக்கு தண்ணீரை அந்த வேரானது கடத்துகிறது. புருஷன்மார் ஒரு வேரை போல இருக்க வேண்டும். ஆமீன் சொல்ற புருஷன்மார்லாம் நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க. இன்னும் உற்சாகமா சொல்லுங்க. உங்க மனைவிக்கு என்னென்ன நேரத்தில் என்னென்ன தேவை என்பதை நீங்களாகவே அறிந்து அவர்களுக்கு நீங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே போல மனைவிமாரும் தங்கள் கணவருக்கு என்னென்ன நேரத்தில் எதை செய்யணுங்கிறத ஒரு வேறாக இருந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் அம்மா அப்பா குறுக்கில் அவளுக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, இல்லை உங்கள் மாமனார் மாமியார் என் பொண்ணுக்கு இதை தேவை அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆமீன் சொல்கிறவங்களாம் நல்லா பலமாக கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னும் உற்சாகமாக, இன்னும் உற்சாகமாக, இன்னும் உற்சாகமாக வாசிங்க தொடர்ந்து. அப்படியே மனைவியும் செய்ய கடவுள். நல்ல கவனிங்க. மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, அல்ல, அல்ல. அதனால தான் புருஷனுக்கு தெரியாம மனைவிமார் எதையும் செய்யக்கூடாது. புருஷனுக்கு தெரியாம சீட்டு போட்டு கடைசியில் அவர் அப்படியே நான் அசத்திடுறேன், அதை கூட செய்யாதீங்க. பின்னால பெரிய சந்தேகம் வரும். ஆமாம், ஏன்னா நான் அப்பப்போ சீட்டு போட்டு கிறிஸ்மஸ் நேரத்தில் என் புருஷன்கிட்ட இருந்தாங்க 10,000 ரூபா உங்களுக்கு தெரியாமல் சீட்டு போட்டேன். அதை அவர் விரும்ப மாட்டார். புத்திசாலின்னு சொல்லி பாராட்ட மாட்டார், விரும்ப மாட்டார். என்கிட்ட இதெல்லாம் சொல்லலையே, இதை மறைக்கிறவ வேற எதையாவது மறைப்பா அப்படிங்கிற சந்தேகம் தான் வரமே ஒழிய அந்த நேரத்தில் உங்கள் புத்திசாலித்தனத்தை அவர் பாராட்ட மாட்டார். எத்தனை சகோதரிகள் புரிந்து கொண்டீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க. இன்னும் உற்சாகமா சொல்லுங்க. பாருங்க, மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. ரொம்ப சிரிக்காதீங்க, இப்போ உங்களுக்கு வருது. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, 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 மனைவியே அதற்கு அதிகாரி. ஆமென் சொல்ற எல்லா சபையார் நல்ல பலமா கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னும் உற்சாகமாக, இன்னும் உற்சாகமாக, இன்னும் உற்சாகமாக. வேதம் என்னையா கற்றுக் கொடுக்கிறது? உன் மனைவிக்கு தெரியாம நீங்க எதையும் செய்யக்கூடாது, உங்க புருஷனுக்கு தெரியாம நீங்க எதையும் செய்யக்கூடாது. காரணம், நீங்க ரெண்டு பேரும் ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள். சரீரத்துக்கு யார் அதிகாரினா உங்க கணவர்மார். உங்க சரீரத்துக்கு உங்க மனைவி தான் அதிகாரி. மனைவிமார்களே, உங்க சரீரத்துக்கு உங்க கணவர் அதிகாரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ரெண்டு பேருமே யாரு தான்? ஒன்று. யாரையாவது ஒருத்தருக்கு மறைச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களே நீங்கள் ஏமாத்துறீங்க. உங்கள் புருஷனுக்கு நீங்கள் தெரியாமல் ஒன்று செஞ்சீங்கன்னா மனைவிமார்களே நீங்கள் உங்களை ஏமாற்றுகிறீர்கள். உங்கள் மனைவிக்கு தெரியாமல் நீங்கள் எதையாவது செஞ்சீங்கன்னா அருமையான புருஷர்களே நீங்கள் உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நல்ல கவனிங்க, வீட்டில் யாருக்கும் தெரியாம எதையும் செய்யக்கூடாது. ஆமேன் சொல்றவங்கலாம் நல்ல பலமா கரங்களை உயர்த்துற அல்ல சொல்லுங்க. இன்னும் உற்சாகமா சொல்லுங்க. அபிகாயில் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை இழக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நாபால் அந்த தாவீதை வெறுத்திருக்க அந்த தாவீதுக்கு புருஷன்கிட்ட எதையுமே கேட்காம தான் இஷ்டப்படி தன்னுடைய கணவர் சம்பாத்தியம் பண்ணி வீட்டில் வைத்திருக்கிற எல்லாத்தையும் எடுத்து நேர தாவீதுக்கு கொண்டு போய் அவனை கூல் பண்றதுக்காக புருஷன்கிட்ட சொன்னா இவன் நம்மளை விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களாகவே தாவீதை சந்திக்க செல்லுகிறார்கள். ரொம்ப மோசமான ஒரு புத்தி என்னங்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தயவு செய்து சொல்றேன், யாருக்கும் தெரியாம வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம இப்படிப்பட்ட மோசமான காரியத்தை செய்யக்கூடாது. மறுபடியும் ஆமேன் சொல்றவங்க நல்லா பலமா கரங்களை உயர்த்துற அல்ல சொல்லுங்க. இன்னும் உற்சாகமா சொல்லுங்க.
பிற்பாடு ஒரு பெரிய பாதிப்பு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு காரணம் என்ன? புருஷனுக்கு தெரியாம இந்த அபிகாயில் இதை செய்ததுதான். கூடவே என்ன நடக்குது பாருங்க. இப்ப நேரே தாவீதை சந்திக்க வராங்க. தாவீது 200 அடியாட்கள் கூட ஏத்தாப்புல வந்துட்டு இருக்கிறான். அப்போ இந்த அபிகாயில் தன்னுடைய கழுதையில அவனுக்கு எதிர்கொண்டு போறாங்க. வேலைக்காரர் ஒரு இடத்துல நிறுத்திட்டு, நீங்க இங்கே இருங்க, இதெல்லாம் வச்சுட்டு இங்கே இருங்க, நான் போய் முதலாவது சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போறாங்க. நடக்கிறது என்ன? இப்ப 23வது வசனத்தை வாசிங்க. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமா ஒன்னு அவசரமா கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து. நல்லா கவனிங்க, அந்த நாட்கள்ல கணவரை தான் இப்படி பண்ணுவாங்க. ஆமா, என்ன ஆனா அந்த அபிகாயில் பாருங்க, ஒரு வெட்டி ஆபீசர், ஒரு தாதா, ஒரு பெரிய ரவுடி, அவனை ரொம்ப மேன்மையா நினைச்சிட்டு, கணவனை காட்டிலும் ரொம்ப மேன்மையா நினைச்சிட்டு என்ன பண்றாங்களாம், தாவீது ராஜா கிடையாதுங்க, ஆனால் பாருங்க ஒரு பெரிய ஒரு அடாவடித்தனம் பண்ணி வாங்கி சாப்பிட்றவர், அவர்கிட்ட போயிட்டு தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் நேர போய் காலில் விழுந்து சரண்டர் ஆயிட்டாங்க. நல்லா கவனிங்க, நாபால் இருந்தா இதை செய்ய விட்டுருக்க மாட்டான். நாபால் நல்ல கவனித்தான், ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு மனுஷங்க, சரியா தன்னுடைய நிர்வாகத்தை நடத்தி செல்றவனாக இருந்தான். அவன் இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். காரணம் என்ன? அவனுக்கு பிரச்சனைகள் வந்தா அவனுக்கு சமாளிக்க தெரியும், அதனாலதான் அப்படி பேசினான். தாவீது 200 பேரோடு பட்டயத்தை எடுத்தா அதை எப்படி சமாளிக்கணும்னு சொல்லி அந்த நாபாலுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா பாருங்க, நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, நம்ம குடும்பம் அழிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நேர போய் தாவீது கிட்ட பாதத்துல விழுந்து சரண்டர் ஆகி என்ன பண்றாங்க பாருங்க. ஏன் ஆண்டவனே, மோசமான வார்த்தைங்க. புருஷனை தவிர அந்த நாட்கள்ல புருஷன், ராஜா, தீர்க்கதரிசி இவங்களை தான் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவனேம்பாங்க, ஆண்டவனேன்னு சொல்லுவாங்க. மற்ற எந்த ஒரு மனுஷனையும் ஆண்டவனையும் சொல்லக்கூடாது. ஆனால் அந்த பாருங்க, அபிகாயில் அடுத்து புத்தியினத்தை இழந்து, புத்திசாலித்தனத்தை இழந்து நேர தாவீதை பார்த்து, புருஷனை பார்த்து ஆண்டவனேன்னு சொல்லக்கூடியவள் நேர இன்னொருத்தனை பார்த்து, இன்னொரு மனுஷனை பார்த்து ஆண்டவனேன்னு சொல்றாங்க. சாராளை குறித்து வேதம் சொல்லுகிறது. எப்படி இருந்தாலும் 1 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்கள், இது அப்படி இருக்கட்டும், தொடர்ந்து வாசிக்க போறோம். 1 பேதுரு 3வது அதிகாரத்தின் 5வது 6வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3வது அதிகாரத்தின் 5வது 6வது வசனம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அபிகாயில் கீழ்ப்படிஞ்சாங்களா? நீங்க சொல்லுங்க, புத்திசாலியா? பயங்கரமான புத்திசாலி, மகா புத்திசாலி. இவனுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க? கீழ்ப்படியல. புருஷன் முரட்டுத்தனமா நடந்துகிட்டா கூடங்க புருஷனுக்கு கீழ்ப்படுகிறவராக இருக்கணும். எனக்கு அருமையான சகோதரிகளே, உங்கள் புருஷன்மார் ரொம்ப முரட்டுத்தனமான குணத்தை உடையவர்கள் அப்படின்னு சொன்னாங்க கூட அவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்ற சகோதரிகள் எல்லாம் நல்ல பலமா கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துங்க. என்ன தட்ட மாட்டேங்கிறீங்க? அவர் கிடக்கிறாரு அப்படிங்கிறீங்களா? அப்படி இருக்காதீங்க, குடும்பம் சீரழிஞ்சிடும். ஜாக்கிரதையா இருங்க, கீழ்ப்படிங்க. முரட்டுத்தனமான புருஷனா இருந்தா கூட அவருக்கு கீழ்ப்படுகிறவங்களாக இருக்கணும். பாருங்களா என்ன பண்றாங்க பாருங்க. பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். புரிந்து கொண்ட சகோதரிகள்லாம் நல்ல கரங்களை உயர்த்துறல்ல சொல்லுங்க. இன்னும் உற்சாகமா சொல்லுங்க, இன்னும் உற்சாகமா சொல்லுங்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. புருஷனை தவிர ஆண்டவனேன்னு சொல்லி அழைக்க கூடாது. அன்னால் ஏலி ஆசாரியனை பார்த்து ஆண்டவனேன்னு சொன்னாங்க, சொல்லலாம். ராஜாக்களை பார்த்து ஆண்டவனேன்னு சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி இந்த 3 பேரை தவிர மற்ற யாரையும் ஆண்டவனேன்னு சொல்லி கூப்பிடாது இருக்க அந்த அபிகாயில் பாருங்க, அந்த அதிகாரம் முழுச நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பல தடவை ஆண்டவனே 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 என்று சொல்லி அந்த அபிகாயில் கூப்பிட்டிருப்பாங்க. நடந்தது என்ன? இப்ப மறுபடியும் 24வது வசனத்துக்கு வாங்க. அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும், உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர், நல்ல கவனிங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை
ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம். வேலைக்காரன் என்ன தரக்குறைவா பேசினானோ அதே தரக்குறைவான வார்த்தைகளை மற்ற மனுஷங்கிட்ட போயிட்டு, இதுக்கு முன்பின் அறியாத ஒரு மனுஷனை போயிட்டு, என் புருஷன் யார் தெரியுமா, அவன் ஒரு பேலியானின் மனுஷன், அவன் ஒன்றுக்கும் உதவாத மனுஷன், அது ஒரு டம்மி பீஸு. ஆமாம், சொல்கிறீங்களா? என் புருஷன் கையால் ஆகாதவர், அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த மனுஷன் ஒரு டம்மி பீஸு, நீங்கள் எதுனாலும் ஏன்ட்ட டீல் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், உங்கள் புத்திசாலித்தனத்தை இழக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, புருஷனை தயவுசெய்து யாரும் இப்படி சொல்லாதீங்க. அதே மாதிரி வந்திருக்க சகோதரரே, மனைவியை தரக்குறைவா மற்ற மனுஷர்கிட்ட விட்டு கொடுக்காதீங்க. ஆமென் சொல்ற சபையா எல்லாம் நல்ல பலமா கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னும் உற்சாகமாக, இன்னும் உற்சாகமாக, இன்னும் உற்சாகமாக. தயவு செய்து சொல்றேன், உங்க வீட்டில் உள்ளவங்கள மற்றவங்க கிட்ட போயிட்டு இப்படி தரக்குறைவா பேசி விட்டு கொடுக்க கூடாது. அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, மனுஷனுக்கு சம்பாதிக்க தான் தெரியும், மற்றபடி ஒண்ணுமே தெரியாது, அது ஒரு டம்மி பீஸுங்க. நான் தான் வீட்டில் எல்லாம். தயவு செய்து சொல்லாதீங்க, என் மனைவி ஒரு டம்மி பீஸு. தயவு செய்து நீங்க சகோதரர்கள் நீங்க சொல்லாதீங்க, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, என்கிட்ட சொல்லுங்க எதுனாலும் அப்படின்னு சொல்லி தயவு செய்து சொல்லாதீருங்கள். இதனால தான் பெரிய பிரச்சனை. பாருங்க என்ன சொல்ற பாருங்க, முன்பின் தெரியாத ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு அவன் பேலியாலின் மனுஷங்க, அது ஒரு டம்மி பீஸு, நம்ம ரெண்டும் டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிகாயில் என்ன பண்றாங்க பாருங்க, தொடர்ந்து பேசுறாங்க பாருங்க. இந்த பேலியாலின் மனுஷனை ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம், அது கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பேர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான், அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. அந்த ஆள் ஒரு லூசுங்க, ஒரு மடையங்க, ஒன்றும் தெரியாதுங்க. புருஷனை பார்த்து லூசுன்னு சொல்லாதீங்க, மனைவி பார்த்து லூசுன்னு சொல்லாதீங்க, பிள்ளைகளே பெற்றோரை பார்த்து லூசுன்னு சொல்லாதீங்க, அப்பாவை பார்த்து போ லூசு, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ரொம்ப ஓல்டு, உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் கேட்கறதெல்லாம் நீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த லூசு சம்பாத்தியத்தில் தான் இன்னைக்கு நீங்கள் டாக்டர் ஆகிறீங்க, இன்ஜினியர் ஆகிறீங்க, நல்லா படிக்க வைக்கிறாரு. ஆமாம், லூசுன்னு சொல்லாதீங்க. நீங்கள் போட்டிருக்கிற நல்ல விதவிதமான ட்ரெஸ்ஸு அந்த லூசு வாங்கி கொடுத்தது தான். அதனால் அப்பா அம்மாவை பார்த்து லூசுன்னு சொல்லி தயவுசெய்து சொல்லாதீங்க. ஆமீன் சொல்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல பலமாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பிள்ளைகள் அப்பா அம்மாவை தயவுசெய்து இப்படி சொல்லாதீங்க. எனக்கு அருமையான சகோதரிகளே, புருஷனை பார்த்து லூசுன்னு சொல்லாதீங்க. சகோதரரே, உங்க மனைவியை பார்த்து லூசுன்னு சொல்லாதீங்க. பிள்ளைகளே, உங்க பெற்றோரை பார்த்து லூசுன்னு சொல்லாதீங்க. அவனுக்கு பைத்தியமும் இருக்குது. அவன் பேர் எப்படி அப்படிதான், அவன் பேரே மோசமான பேர், நாபாலுங்க, ஒன்றுக்கும் வந்த மாட்டாங்க. அந்த ஆள் லூசு, அவன் கிடக்குறான், நீங்க ஏன்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவர் அனுப்பின வாலிபரை நான் மட்டும், அவருக்கு பதிலாக நான் மட்டும் அன்னைக்கு அந்த காரியத்தை டீல் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காதுங்க. அது ஒரு லூசுங்க, அதை நீங்கள் சட்டை பண்ணாதீங்க. யாருங்க? மகா புத்திசாலியான ஒரு பெண்ணு தன்னுடைய புத்திசாலித்தனத்தை இழந்ததுனால பாருங்க, அடுத்த மனுஷன் தரக்குறைவா பேசினதை ஏற்றுக்கொண்டார்கள். புருஷனுக்கு கீழ்ப்படியாம தாம் புருஷன்கிட்ட காரியங்களை மறைத்து செய்வர்களாக இருந்தார்கள். முன்பின் தெரியாத ஒரு மனுஷனை போயிட்டு ப்ளீஸ் பண்றதுக்கு அவன் பாதத்தில் விழுந்து வணங்கி அவனை ஆண்டவனே என்று சொல்லி அழைத்தது மாத்திரமல்ல, தம் புருஷனை குறித்து தரக்குறைவான வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருந்தால் அதனால தான் பின்னால் அந்த குடும்பம் பயங்கரமான ஒரு அழிவை காண நேரிட்டது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? நல்ல பலமா கரங்களை உயர்த்துற அல்ல சொல்லுங்க. இன்னும் உற்சாகமா சொல்லுங்க, இன்னும் உற்சாகமா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, இந்த அபிகாயில் தாவீதுக்கு மனைவியாக அவங்க போனதுக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் என்ன? நல்லா கவனிங்க. வந்திருக்கிற எனக்கு அருமையான திருமணமான சகோதரரே, உங்க மனைவியை குறித்து மற்றவங்க கிட்ட மற்ற பெண்களிடம் குறை சொல்லக்கூடாது. அருமையான சகோதரிகளே, உங்க கணவரை குறித்து மற்ற ஆண்களிடம் குறை சொல்லக்கூடாது. திருமணமானவங்க நல்ல பலமா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இன்னும் உற்சாகமாக, இன்னும் உற்சாகமாக. புரியலன்னா மறுபடியும் சொல்றேன், சகோதரிகளே, உங்க கணவரை உங்களோடு கூட வேலை செய்யற மற்ற ஆண்கள்கிட்ட குறை சொல்லி பேசக்கூடாது. எனக்கு அருமையான சகோதரரே, நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க மனைவியை குறித்து மற்ற பெண்களிடம் குறை சொல்லி பேசக்கூடாது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? கரங்களை உயர்த்துற அல்லே சொல்லுங்க. அது கடைசியில் பெரிய விபரீதமா போய் முடியுங்க. இங்க அபிகாயிலுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் ஆச்சு. அந்த நாபாலை குறித்து தரக்குறைவா போய் சொல்லி
அவனை பற்றி எல்லா குறைகளையும் சொன்னதுனால அந்த 2 பேருக்கும் என்ன நடந்ததுன்னு சொன்னால், தாவீதுடைய மனதில் அபிகாயிலும் அபிகாயிலுடைய மனதில் தாவீதும் இடம் பிடிக்க அது காரணமாக மாறிவிட்டது. உங்களுக்கு தெரியாது, அந்த அதிகாரத்தை நல்லா வீட்டில் போய் வாசித்து பாருங்க. வாசித்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்த பேசின அந்த டயலாக்ல என்ன பண்ணாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். அபிகாயில் அம்மா தீவிரமா எழுந்து 5 தாதிகளை கூட்டிட்டு கழுதையின் மேல ஏறி தாவீதின் சாணாதிபதிகளுக்கு பின்னால போய் அவனுக்கு மனைவியானதுக்கு காரணம் என்ன, இந்த வனாந்தரத்தில் புருஷனுக்கு தெரியாம இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த சந்திப்பிலேயே தாவீது மனதில அபிகாயிலும் அபிகாயில் மனதில தாவீதும் இடம் பெற்று விட்டார்கள். என்ன மோசமான ஒரு டயலாக் பாருங்க. 31வது வசனத்தை வாசிங்க. அந்த அபிகாயில் பேசின மோசமான ஒரு வார்த்தையை கொஞ்சம் பாருங்க. இதுதான் தாவீதுடைய இருதயத்தில் அபிகாயில் இடம் பிடிக்க காரணமாக மாறிவிட்டது. வாசிங்க. தாவீதை பார்த்து சொல்றாங்க, நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உமது அடியாளை நினைப்பீராக. ஏங்க இவ்வளவு நினைக்கணும்? இவளுக்கு ஏற்கனவே புருஷன் இருக்கிறான். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது இப்போ இப்படி இருக்கிறீரு, தாதாவா இருக்கிறீரு, திடீர்னு சொல்லி நீர் ராஜாவா மாறினாலும் மாறலாம். அப்போ ராஜாவா மாறின பிறகு இதோட இந்த மேட்டரை முடிச்சுக்க வேண்டியதானே. நீ ராஜாவா நீ நல்ல பதவியில் வரும்போது உமது அடியாளை நினைப்பீராக. எவ்வளோ மோசமான டைலாக் தெரியுமாங்க அது. இதில் வேதத்தில் ரொம்ப டீசெண்டாக எழுதுனா நமக்கு தெரியல. என்ன நினைச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு யார் மேல ஆசை வந்துருச்சுன்னு சொன்னா தாவீது மேல ஆசை வந்துருச்சு. தாவீதும் லேஸ்பட்டவரா பாருங்க. அவருடைய டயலாக கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 35வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க. 35வது வசனம் நல்ல கவனிங்க. அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட போ, சமாதானத்தோட வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். உன் அழகான முகத்தை பார்த்ததுனால நான் என்ன பண்றேன், உன்னையும் உன் நாபாலையும் உன் வீட்டையும் நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், உன் முகத்தை பார்த்து நான் இதை செய்யறேன். எவ்வளவு மோசமான டைலாக் தெரியுமாங்க? எவ்வளோ மோசமான டைலாக். நமக்கு இது நம்ம தெரியல, இதோட விபரீதங்கள் நமக்கு தெரியல. அதனால தான் வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, அடுத்த ஆணிடம் இல்லை அடுத்த பெண்ணிடம் பேசும்போது ஆகாத சம்பாஷணைகளை தயவு செய்து பேசாதீங்க. ஆமென் சொல்ற திருமணமான சகோதர சகோதரி நல்ல பலமா கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னும் உற்சாகமாக சகோதரிகளே, உங்க புருஷனை பார்த்து அடுத்த ஆண்களிடம் குறை சொல்லாதீர்கள். உடனே அந்த ஆண் என்ன சொல்லுவார்னா, அப்படியா உங்க புருஷனா இப்படியா, நீங்க எவ்வளவு அழகா இருக்கிறீங்க, உங்களை இப்படிலாம் கொடுமைப்படுத்துறாரா அப்படின்னு சொன்ன உடனே புருஷன் மேல அன்பு போயிட்டு எந்த மனுஷன் பரிதாபமா பேசினானோ அவன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு அது காரணமாகிவிடும். அதை மாதிரி சகோதரரே, உங்க மனைவியை குறித்து மற்ற பெண்களிடம் நீங்க வேலை செய்யற மற்ற ஆபீஸ்ல மற்ற பெண்களிடம் குறை சொல்லாதிருங்கள். அப்படியா உங்க மனைவியா பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகா இருக்காங்க, ஆனா இவ்வளோ ராட்சசியம் நடப்பாங்கன்னு தெரியாத, உங்களுக்கு சரியா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா, கவலைப்படாதீங்க, டெய்லி உங்களுக்கு லஞ்ச் வேணா என்ன நான் கொண்டு வந்துடுறேன், ஏதோ எனக்கு கொண்டு வரதில்ல, நான் உங்களுக்கு கொண்டு வந்தா என்னங்க வேண்டான்னு இருக்கா. என்ன சிரிக்கிறீங்க? இந்த டயலாக் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோசமான டயலாக். விட்டு கொடுக்காதீங்க, தயவு செய்து விட்டு கொடுக்காதீங்க. ஒருத்தருக்கு விட்டு கொடுத்தா இப்படி சாத்தான் வேற ஒரு மனுஷனை உள்ள அனுப்பிடுவான். அபிகாயில் தன் புருஷனை அடுத்த ஆம்பளட்டை விட்டு கொடுத்து பேசினால தான் தாவீது பேசுற டயலாக பாருங்க. முகத்தை பார்த்து நான் இப்படி பண்ணினேன், உமது அடியாளை நீர் நினைப்பீராக. ஏன் நினைக்கணும்? 2 பேர் பேசின அந்த தேவையில்லாத கான்வர்சேஷன் பிற்காலத்தில் அவங்க 2 பேரையும் வாழ்க்கையில இணைத்தது. வேண்டாம். ஒரு சகோதரி அடுத்த ஆணுடைய அனுதாபத்தை வாங்கக்கூடாது, ஒரு சகோதரர் அடுத்த பெண்ணுடைய அனுதாபத்தை வாங்கக்கூடாது. ஆமென் சொல்ற சபையார் நல்ல பலமா கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னும் உற்சாகமாக
வாசிங்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தின் 33வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தின் 33வது வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் 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 கெடுக்கும். ஆமா, தேவையில்லாத கான்வர்சேஷன் இருக்கக்கூடாது. ஆஃபீஸில் இல்லை மற்ற வேலை செய்கிற இடத்துல, ஆமாம், உங்கள் மனைவி அல்லாத இன்னொரு பெண்ணுக்கிட்ட பழகும்போது, இல்லை உங்கள் கணவர் அல்லாத இன்னொரு ஆணிடம் பழகும்போது, யாரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் குறை பேசக்கூடாது. பேசினால், நல்ல கவனிங்க, மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பேசினால் உங்கள் மனசில் அவரும் அவர் மனசில் நீங்களும் இடம் பெறுவதற்கு இது காரணமாக இருக்கும். எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க. இன்னும் உற்சாகமா சொல்லுங்க, இன்னும் உற்சாகமா சொல்லுங்க. வீட்டு காரியங்களை தயவு செய்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. குறைகளை தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. நிறைகள் இருந்தால் அதை பேசுங்க. சில ஹோட்டலில் எழுதி போட்டிருப்பாங்க, நிறைகள் இருந்தால் நண்பர்களிடம் சொல்லுங்கள், குறைகள் இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்க. ஏன்னா நண்பர்கிட்ட சொன்னால் அடுத்த நேரம் இங்கே வரமாட்டான். அதனால எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் சரி பண்ணுறோம். அதே மாதிரி குறைகள் இருந்தால் ஒருத்தர் பேசி தீர்க்கணுமே ஒழிய, அந்த அபிகாய் அம்மா அந்த இவரை நாபாலை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். என்னங்க அவர் என்னங்க அப்படி கேட்டார், நம்மகிட்ட தான் எவ்வளோ இருக்குதுங்க, அதில் ஒரு 5 ஆடு அவனுக்கு தான் கொடுத்து விட்டாதாங்க என்னங்க அப்படின்னு சொல்லி அபிகாயில் தன் கணவன் நாபாலை தன்னுடைய பேச்சினால், என்ன புத்திசாலித்தனமான பேச்சினால் சம்மதிக்க வைத்திருக்க முடியும். அந்த அம்மா அதைத்தான் செய்ய தவறிட்டாங்க. புருஷனை கூப்பிட்டு பேசுறதுக்கு பதிலாக யாரை போய் சந்திக்க கூடாதோ அவனை போய் சந்திக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கான்வர்சேஷனை பார்க்கும்போது ஆகாத சம்பாஷணைகளாக மாறிடுச்சு. நீ ராஜா பார்க்கும்போது உம்முடைய அடியாளை நினைத்து கொள்ளும். அவன் சொல்றான், உன் அழகான முகத்தை பார்த்துட்டு நான் இப்படி ஒன்றும் செய்யாம விட்டுறேன். பாருங்க நடந்தது என்ன. இப்போ 36வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வேகமாக வாசிங்க, எனக்கு நேரமும் இல்லை. அபிகாயில் நாபால் இடத்தில் வந்தபோது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது. அவன் மிகவும் வெறித்திருந்த நண்பர்களோடு கூட சேர்ந்து நல்ல பார்ட்டி, அங்க வந்து நல்ல மதுபானத்தை குடிச்சு வெறித்திருந்தான். ஆகையால் பொழுது விடி மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போனானான். நல்ல கவனிங்க, தாவீதுக்கு நான் இதை கொடுக்காம அவனை விரட்டி அடித்திருக்க, என் மனைவி எனக்கு துரோகம் பண்ணி என் பேச்சை கேட்காம இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்கிறாளே அப்படிங்கிறத அவனால் என்ன பண்ண முடியல, ஒத்துக்கொள்ளவே முடியல. அந்த துரோகத்தை அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஐயோ, ஏன் மனைவியா, எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன், இதெல்லாம் செய்ய மாட்டான்னு நினைச்சிடல, அவருக்கு எவ்வளோ வசதிகளை நான் பண்ணி கொடுத்துருந்தேன், ஆனால் என்ன மீறி இதெல்லாம் செஞ்சிட்டாலேன்னு சொல்லிட்டு அவன் இருதயம் எப்படி ஆச்சான், கல்லை போல மாறிடுச்சான். எனக்கு அருமையான சகோதரிகளே, உங்கள் வீட்டுக்காருடைய இருதயம் கல்லை போல மாறுவதற்கு நீங்கள் காரணமாக மாறாதிருங்கள். எனக்கு அருமையான சகோதரரே, உங்கள் மனைவியுடைய இருதயம் கல்லை போல மாறுவதற்கு நீங்கள் காரணமாகாதிருங்கள். ஆமென் சொல்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி அல்ல சொல்லுங்க. அவனால டைஜஸ்டே பண்ண முடியலங்க, என் மனைவி இப்படி பண்ணிட்டாளா, என் மனைவி இப்படி பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி டைஜஸ்டே பண்ண முடியாம அடுத்த வசனம் சொல்லுது, அவன் கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாள் கழிச்சு அவன் என்ன பண்ணானா, செத்து போயிட்டானா. நல்ல கவனிங்க, நல்ல இந்த சாவுக்கு காரணம் யாருன்னா அபிகாயில். நாபாலுடைய சாவுக்கு முக்கியமான காரணம் யாருங்க, இருதயம் செத்து போச்சு. அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதுக்கப்புறம் தான் உடனே தாவீது, உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அண்ணன் எப்படா சாவான், உடனே ஆள் அனுப்புறான். அபிகாயில் பெண் கேட்டு ஆள் அனுப்பின உடனே இந்த அம்மாவும் அதுக்கே காத்திருந்தவங்க மாதிரி புருஷன் இறந்த துக்கத்தை கூட அவங்க முடிச்சிருக்கல, அதுக்குள்ள என்ன பண்ணாங்க, தீவிரித்து எழும்பி அந்த தாவீதுக்கு போய் மனைவி ஆயிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன, மகா புத்திசாலியாக இருந்தாலும் புத்தியீனமாக சில காரியங்களை செஞ்சதுனால இவ்வளோ பெரிய காரியம் நேரிட்டது. புத்தி உள்ள அந்த மகா புத்திசாலியான அபிகாயில் ஆரம்பத்தில் தன் வீட்டை நல்ல கட்டி எழுப்பினாலும் புத்தியீனமாய் செய்த சில காரியத்தின் நிமித்தமாக ஒரு வீடே சீரழிந்து போறதுக்கு காரணமாக மாறிவிட்டது. புரிந்து கொண்டவங்க கரங்களை உயர்த்தி அல்ல சொல்லுங்க, இன்னும் உற்சாகமா சொல்லுங்க.
ஆகவே நாம் கற்றுக்கொண்ட வசனத்தின்படி புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. யாரும் ஒருத்தருக்கு தெரியாம எதையுமே செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. ஆகவே அதுக்கு வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க, ஆண்டவரே தெரியாம சில நேரங்கள் இப்படி செஞ்சிட்டோம், இனிமே நாங்க எங்க வீட்டுக்குள்ள ஒருபோதும் இப்படி நடக்க மாட்டோம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் தயவு செய்து எழும்பி நில்லுங்கள். நான் வேகமாக ஜெபித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். சீக்கிரம் எழும்புங்க, எனக்கு டைம் இல்லை. தயவுசெய்து ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும், ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட பிரிவினைகள் எங்களுக்குள்ள என்ன வரக்கூடாதப்பா. ஒருத்தருக்கு தெரியாமல் நாங்கள் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம். பிறர் எங்களை தரக்குறைவாய் பேசுவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். நாங்களும் மற்ற மனுஷரிடம் என் மனைவியோ என் பிள்ளைகளையோ என் பெற்றோரையோ ஆண்டவரே என் கணவரையோ ஆண்டவரே நான் தரக்குறைவாய் பேச மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறவங்க அப்படி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற மகா இரக்கமும் கிருபை இந்த பரமபிதாவே, தேவரே இந்த மனமகிழ்ச்சியின் கால வேலைக்காக நாங்களுமே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது என்று சொல்லி எழுதப்பட்டபடி புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், அதே புத்தி உள்ள ஸ்திரீ தன் புத்தியினத்தை இழக்கும் போது கட்டின வீட்டை தன் கைகளினாலே இடித்து போடுகிறாள் என்பதற்கு ஆண்டவரே இந்த அபிகாயிலை எங்கள் முன்பதாக நிறுத்தி ஆண்டவரே நாபாலுக்கு மனைவியாயிருந்த அவள் தன்னுடைய புத்திசாலி தனத்தினால நல்ல வீட்டை கட்டி எழுப்பினவள் ஆண்டவரே புத்தியினமாய் செய்த சில காரியத்தின் நிமித்தமாக அந்த வீடு இடிக்கப்பட்டு ஆண்டவரே தாவீதுக்கு மனைவியான அந்த துயரமான சம்பவங்கள் மோசமான சம்பவங்கள் எங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் நடக்காதபடிக்கு நாங்கள் எங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்க குடும்பம் கட்டி எழுப்பப்பட நாங்கள் அதற்கு ஆண்டவரே காரணமாய் இருக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எழும்பி நின்று ஒப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.